வருஷம் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த பொண்ணை நான் எப்படி தெரிஞ்சு அழிப்பு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கதறி அழ ஆரம்பிச்சிடறான். அப்ப அவரு இவன் சாகக்கூடாது அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ அவளை பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கும் வேற வழி தெரியாம மனசால வழிகளோட இவான் சாக போற அன்னைக்கு அவளை கால் பண்ணி அங்கிருந்து வர சொல்லி அவளோட உயிரையும் காப்பாத்துறான். அப்படி வந்தவள மனசால வழிகளோட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவளோட பொண்ணோட உயிரையும் காப்பாத்துறான். அப்புறம் ஃபியூச்சர்ல இருக்கவரு என்னோட பொண்ணையை காப்பாத்திட்டு என்னோட காலனையும் காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்கும்போது பாஸ்ட்ல இருக்கவன் இதை எல்லாத்தையும் நினைச்சு குடிச்சு வழியில இருக்கும்போது அப்ப அவன் வீட்டுக்கு வெளியே ஒரு டைரி எடுத்து பாக்குறான். அதுல 2 பேரும் எடுத்த போட்டோஸ், அது கூடவே ஒரு லெட்டர்ல நீ என்ன வேணா தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கலாம், ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக காத்திருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போறான். இதனால ஃபியூச்சர் அந்த போட்டோல இருக்க அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ உடனே அந்த மாத்திரையை தேடுறாரு. பாஸ்ட்ல இங்க 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் அப்பெல்லாம் ஓடி வரும்போது அங்க வந்து ஒரு கார் ஹீரோயின் அடிச்சு தூக்கிடுது. இதனால மறைஞ்சிட்டு இருந்த அந்த பொண்ணு திரும்ப வர ஆரம்பிச்சிடா. இதை பார்த்துட்டு ஹீரோ அப்ப கண்டிப்பா இவனுக்கு ஏதோ ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுத்து போட்டு டைம் டிராவல் பண்ணி அவங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வராது. ஆக்சுவலி இவங்க ஒரு டாக்டர், சோ இவரு ஃபியூச்சர்ல இருந்து வந்துருந்தனால ஆபரேஷன் பண்ணி அவளை ஈஸியாவே காப்பாத்திடுறாரு. இதனால இவங்களும் ஃபியூச்சர்ல உயிரோட தான் இருப்பாங்க. இவங்களை மறைஞ்சிருந்து ஹீரோ பார்த்துட்டு